போன வாரத்தை நாங்கள் பார்த்தோம். அங்கு 11 பேரை உளவு பார்த்து வரும்படியாக அங்கு அனுப்பின மோசே அனுப்பின வேளையிலே 10 பேர் அங்கு பார்க்கின்றோம் ஒரு விசுவாசமற்ற அறிக்கைகளை, பயப்படுகிற அறிக்கைகளை, கர்த்தர் தங்களோடு இருக்கிற அந்த மகத்துவங்களை அறியாத அறிக்கையை அங்கு கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். அதற்குரிய விளைவுகள் என்ன என்று நாங்கள் போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலே நாங்கள் அடுத்த 2 பேர் கொடுத்த அந்த அறிக்கையின் பிரகாரமாக கர்த்தர் என்னத்தை செய்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு ஒத்ததாக எண்ணாகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலே 185 பக்கம். எண்ணாகம் 13ஆம் அதிகாரத்தை 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். எண்ணாகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 185 பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள். பழைய ஏற்பாட்டை முன்னுக்கு நீங்கள் 184 பக்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் கடந்து செல்லலாம். இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே காலேப் சொல்கின்றான். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஏற்றுக் கொள்ளலாம் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு முன்பதாக 10 பேர் சொன்ன காரியம் என்ன? நாங்கள் அங்கு மேலே பார்க்கின்றோம், அவர்கள் மிகவும் பெரியவர்களாய் இருக்கிறது, அங்கே ஏனோக்கின் குமாரனை கண்டோம் என்று சொல்லி அப்படியான பயத்தோடு இருக்கும் வேளையிலே இங்கு நாங்கள் பார்க்கிறோம். காலை கிளம்பி சொல்கின்றான், இல்லை, நாங்கள் சென்று நாங்கள் எளிதாக நாங்கள் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் கடந்து செல்வதை நாங்கள் காண்கின்றோம். அப்படி அது பின்பதாக நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 8, 9, 10 வசனங்களை பார்த்தோமானால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். காலை சொல்லுகின்றான், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாயிருந்தார். கர்த்தர் எங்கள் மேல் பிரியம் என்றால் மாத்திரம் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்வது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு விரோதமாக அங்கு சொல்கிறார், நீங்கள் கலகம் பண்ணாதீங்க, கர்த்தரை நீங்கள் அவகாசத்தோடு பார்க்காதீங்க, கர்த்தர்களுக்காக யுத்தம் செய்வது என்று சொல்லியிருக்கின்றார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாளர்கள், அவர்களை காத்து அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். யார் நம்மோடு இருக்கிறார்? கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி அப்படியாக சொல்வதை நாங்கள் காண்கின்றோம். இந்த நாளைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் எங்களுக்கு என்னவா இருக்கின்றது? நடக்க முடியாது, எங்களுக்கு நடக்காது, இது பயங்கரமானது, இவர்களை நாம் எதிர்க்க முடியாது, இந்த சட்டங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு விரோதமாக நிற்கின்றது, எங்களுடைய குடும்பத்து அந்தத்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாக நிற்கிறார்கள், எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் விரோதமாக நிற்கிறார்கள், இவர்களுக்கு எதிராக நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் தனித்து விடப்பட்டேன், நான் எங்களுடைய குடும்பமான தனித்து விடப்பட்டிருக்கிறது, நான் எப்படியா இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். சிலவர்களுடைய கடன் படுவதனால் கூட நீங்கள் அப்படியாக இந்த கடனை நான் எப்படியாக முடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று வேத இந்த பகுதியை நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அதே வழியை நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் மாத்திரம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் மாத்திரம். அப்படியாக நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், என்ன, எப்படியா கர்த்தருக்கு நாங்கள் பிரியமா இருக்க முடியும்? How can it please God? அப்படிதான் அடுத்த கேள்வி. அவருக்கு நாங்கள் பிரியமா இருக்கணும் என்று சொன்னா, அவருடைய அம்மாவுக்கு நாங்கள் பிரியமா இருக்கணும் என்று சொன்னா, அப்பாவுக்கு நாங்கள் பிரியமா இருக்கணும்டா எப்படியாக நாங்கள் அவரை பிரியப்படுத்த முடியும்? எந்த உணவு அவருக்கு பிரியமா இருந்தார்கள் என்று ஆசீர்வதிப்பார். எப்படியான நடத்தைகளை நாங்கள் ஈடுபட்டவர்களுக்கு உண்மையான உதவிகளை செய்வார்கள் சொல்லி நாங்கள் கேட்போம். அப்படியாக நாம் இந்த நாளை நீங்க கேட்கலாம், உண்மையாக நாம் கர்த்தர் எங்களுக்கு பிரியமா இருக்க நான் விரும்புகிறேன், ஆனால் எப்படியாக நான் அவரை பிரியப்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வியை நீங்க இந்த நாளை கேட்கலாம். How can I please God? நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீர்களானால் அந்த புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம்,
11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போமானால் 308ஆம் பக்கத்தில் இருக்கின்றது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It is impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It is impossible to please God without faith. அங்கு பார்க்கிறோம், வேதம் சொல்கிறது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்ந்தவன். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, தேவனிடத்திலே வந்திருக்கிறீங்க, என்னத்தை செய்யணும் சொன்னால் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் இருக்கின்றார் விசுவாசிக்க வேண்டும். 2 பேரோ 3 பேரோ அவருடைய நாமத்திலே கூடும்பொழுது அங்கே வாசம் செய்வேன் என்ற தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார். அவர் உண்டு என்று இருக்கின்றார். இந்த உலகத்திலே அவர் இருக்கின்றார். உலகத்தை படைத்தது அவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் உண்டு என்று விசுவாசம் மாத்திரமல்ல, அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். வந்திருக்கிறீங்க, expect something, expect a miracle. உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு தருவார் என்று விசுவாசிங்க. அர்த்தம் சொல்லுகிறார். It is impossible to please God without faith. Anyone who wants to come to Him must believe God exists. Second, we have to believe He rewards those who sincerely seek Him. உண்மையாக இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாஞ்சியோடு தேடுறது. ஏனோ தானோ உண்டு நாங்கள் வந்து தேவனை தேடுவோம் சொன்னார். இங்க பாருங்க, நீங்க தந்தா பரவாயில்ல தராட்டா பரவாயில்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டார். நீங்க நாங்கள் அவருக்கு நாங்கள் பிரியமா இருக்கணும் என்றால் முதலாவது அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு விசுவாசிக்க வேண்டும். அவர் விடுவிக்கிற தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை ஜீவித்து தந்து எங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார் என்ற விசுவாசம் இருக்கும். அதே வேளையிலே நாங்கள் தேடுகிறோம் அல்லவா, அதை தேடுகிற தேவன் எங்களுக்கு நிச்சயமாக பலன் அளிப்பார் என்று விசுவாசித்தால் மாத்திரம்தான் வேதத்தின் பிரகாரமாக நாங்கள் அவருக்கு பிரியமாக நடக்க முடியும். ஆமென். நாம் அப்படியா இருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? What is faith? Faith is the confidence that we hope for will actually happen. It gives us assurance about that we cannot see. Verse 1. அதாவது முதலாவது வசனம் 12ஆம் முதலாம் வசனம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கின்றது. புதிய மொழிபெயர்ப்பு சொல்கிறது, விசுவாசம் என்பது நாம் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை குறித்து நிச்சயமுடையதாக இருப்பதும் நம்மால் காண முடியாதவற்றை குறித்து உறுதியுடையதாக இருப்பதாகும். இந்த நாளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றை அடையவில்லை, அதாவது நீங்க பாருங்க, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையை அடையப்படவில்லை, ஆனால் நான் விசுவாசிக்கொண்டு சொன்னால் இது எங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசம். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கையில இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் ஏறாமல் நந்தாயிற்று. ஆனால் கர்த்தருக்கு நன்மையான காரியங்களை செய்வார், கர்த்தருக்கு விடுதலையை தருவார், கர்த்தருக்கு சந்தோஷத்தை தருவார், என்னுடைய எல்லா காரியங்களும் கர்த்தரை விடுவிப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. அடியாத ஒன்றை நாங்கள் அடைந்தோம் என்று விசுவாசம், நாங்கள் நம்புவதுதான் விசுவாசம். அடையாத ஒன்றை, இம்பாசிபிளான திங்ஸை நாங்கள் அடைவோம் என்று நாங்கள் உண்மையாக நம்புவதுதான் விசுவாசம். எனவே இன்றைய நாளிலே நீங்க பாருங்க, என்னுடைய இந்த நாட்களே உங்களுக்கு பலவிதமான காரியங்களை உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளே உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடாமல் இருக்கலாம். இது எப்படியா நடக்கும் என்று நீங்க அங்கும் இங்குமாக உங்களை மூலையை போட்டு நீங்கள் என்ன செய்திருக்கலாம், அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைய நாளை எதிர் சொல்கின்றது, கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அதான் நீங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அவர் உண்டு நீங்கள் விசுவாசம் மாத்திரமல்ல, அவரை நாங்கள் உண்மையாக தேடும் வேளையிலே அவர் எங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியத்தை வாய்க்கப்படுவார் விசுவாசம் இருக்குது. இந்த நாளை பல பேர் சொல்றது என்னையா நீ இந்த நேரத்தை வீணாக்குற, நீ போய் வேலையை செய்தா காசு வச்சுக்கலாம், ஏனையா நீ சொல்லுவான். நோ, உண்மையாக கர்த்தரோட ஆசீர்வாதமே உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கிறபடினாலே நீங்க அதை நம்புறாதீங்க. கர்த்தரை விட்டு தூரமா போய் சம்பாதிக்கணும் என்று சொல்லி நீங்க நெப்பீங்கன்னு சொன்னா அந்த சம்பாதியம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிலைக்காது. கர்த்தரை நீங்கள் தேடுங்களே, அவர் என்ன செய்வார் என்றால் இந்த வாழ்க்கையை நீங்கள் அடியாத காரியங்களில் இருந்து, அடியாத தூரங்களில் இருந்து, அடியாத ஊடகங்களில் இருந்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை உருவாக்குவார்.
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். எனவே என்று சொன்னால் அவர் உண்மையாக அவர் செய்த அதிசயங்கள் மகாபெரும் அதிசயங்களாக இருக்கின்றது. அவர் பலத்த கிரியைகள் வாழ்க்கையிலே செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? அசைய வேண்டிய அவசியம் இல்லை, அசைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாசிங்க. எனவே நாம் காலை சொன்ன பிரகாரமாக நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே எங்களுக்கு வெற்றி. இந்த நாளே நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஒருதம் இல்லையாப்பா, என்னுடைய பணம் இல்ல, நான் படித்த காரியம் இல்ல, என்னுடைய வீடு இல்ல, என்னுடைய அந்தஸ்து இல்ல, நான் உண்மையாக வளர்ந்து வந்த சூழ்நிலை இல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு நிச்சயமா வெற்றி. ஆமே, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால எனக்கு வெற்றி. என் மனைவி பக்கத்தில் இருக்கிறபடினால இல்ல, என்னுடைய கணவன் பக்கத்தில் இருக்கிறபடினால இல்ல, அல்லது பாஸ்டர் பக்கத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு வெற்றி இல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினாலே எனக்கு வெற்றி. அப்படியா இண்டிவிஜுவலி ப்ரொக்ளைம் தட். அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே யார் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான வெற்றி உண்டு. நீங்க போகும் வரையிலே கர்த்தர் பாதைகளை உருவாக்குவார். ஒரு வாசல் அடைபடுத்தும் பொழுது மறு வாசலை திறக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வாசல் அடைபட்டிருக்கலாம், ஆனால் உண்மையாக அவர்களை நம்பும் பொழுதே அவர் மறு வாசலை திறக்கிற தேவனாக இருக்கிறார். என்றால் அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவர். சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையை செய்வார். ஒன்றே ஒன்று நீங்க செய்யுங்க, அவரை விசுவாசிங்க. அவர் உண்டு நீங்க விசுவாசிங்க. உங்களை அவரை தேடுவதற்கு அவர் நன்மையான காரியங்களை செய்கிறார் என்று நீங்க விசுவாசிக்குங்களே, அவருக்கு நாங்கள் பிரியமா இருக்க முடியும். இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அங்கு செய்த ஒரு அற்புதத்தை குறித்து உங்கள் முன்பாக நான் பகிர விரும்புகின்றேன். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 23 தொடங்கி 30 வசனங்களை பார்ப்போமானால் அங்கு பார்க்கின்றோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கு பெரிய அற்புதத்தை செய்துவிட்டு அங்கு பார்க்கின்றோம். அங்கு வந்து 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களும் கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகள் 12 கூடையை எடுத்தார்கள் என்றும், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள் என்று சொல்லி அப்படியான பெரிய ஒரு அற்புதத்தை செய்தது என்பதாக அங்கு சீஷர்களை நோக்கி சொல்கின்றார். அங்க பார்க்கின்றோம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தாரா. அதற்கு முன்பாக பார்க்கிறோம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்படியா இருக்கும் போது இவர் என்ன செய்தார்கள்? எல்லாரும் சீஷர்கள் எல்லாம் இயேசு அங்கே இருக்கின்றார், இவர்கள் சீஷர்கள் தனியாக அங்கு படகுகளை செல்லும் பொழுதே வேதம் சொல்கின்றது 24ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றிருந்தபடினால் அலைகளினால் அடிபட்டதா. புயல் வந்துச்சு, காற்று வந்துட்டு, அலைகளெல்லாம் என்ன செய்கின்றது? இவர்கள் சாக வேண்டிய நிலைமை. கடல் நடுக்கடலிலே அவர்கள் தத்தளிக்கும் நேரத்தில் இங்கு பார்க்கின்றோம். 25ஆம் வசனம் சொல்கிறது, இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களுக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அடங்கினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லும் போதே அங்கு பேதுரு சொல்கின்றான். சொல்லுகின்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை என்று கேட்கின்றான். ஆண்டவரே நீர் இயேசுவானால் இந்த நாளிலே நீர் எப்படியாக கடலை நடந்து வருகிறோ அப்படியாக நானும் நடக்க விரும்புகின்றேன், நானும் நடக்க வாஞ்சிக்கின்றேன், அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறார். அப்பொழுது அவர் இயேசு சொல்கிறார், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தில் நடந்தான் சொல்கிறார். பார்க்கிறோம் சொன்னா இங்க இயேசு கிறிஸ்து அப்படியாக நடந்து விரும்புவதை அவன் செய்கிறான். அந்த இயேசுவை நான் விசுவாசிப்பதனாலே நானும் நடக்க முடியும் என்ற அந்த தைரியம் அவனுக்கு வருகின்றது. மற்றொரு அவனுக்கு தான் வருகின்றது. நீ நடக்கிறப்பா, நான் நடக்க ஆசைப்படுகின்றேன் என்ற அவரில் உண்டான விசுவாசத்தினாலே, அவனுடைய பிறகுனால் அல்ல, அவன் இயேசு கிறிஸ்துவின் உண்டான விசுவாசத்தினாலே நானும் நடக்க எனக்கும் அந்த கிருபையை தாரும் என்று சொல்லும் பொழுதே இயேசு வா என்று சொல்லும் பொழுதே அவன் நடந்து செல்கின்றான். ஆனால் நடந்தது என்ன? அவனுக்கு பழைய நிலைமை வந்துச்சு. என்ன? பெருங்காற்று அடித்து பலரெல்லாம் ஓய்கின்ற நிலைமையிலே நான் இப்படியா நிலைமையில்தான் இயேசு நடந்து வந்தா. இப்ப நான் நடக்கிறேன்,
ஆனா அலைகள் எல்லாம் அடிக்குது அல்லவா, காற்றெல்லாம் பெருசாக வீசுது அல்லவா என்ற பயம் வந்து வேளையிலே அவனை விசுவாசத்தை இழந்து விட பார்க்கின்றோம். அவன் சொல்ற 30ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். காற்று பலமாக இருக்கிறதை அவன் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினவருடைய காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இங்க நாங்கள் பார்க்கின்றோம் சொன்னால், அதிகமாக இந்த இடத்தை இந்த பகுதியை எடுக்கும் வேளையிலே அதிகமாக சொல்வாங்க, அதாவது பேதுரு வந்து அவசுவாசம் இருந்தவரினாலே நீங்க விழுந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிந்தது, தான் விழுந்தாலும் தன்னை எடுத்து தூக்கி விடுகிற தெய்வம் அவர்தான் என்று அவன் விசுவாசித்தான். ஆமே, அவன் என்ன விசுவாசித்தான்? நான் உண்மையாக சந்தேகத்தினாலே என்னுடைய சூழ்நிலைகளாலே நான் மீண்டுமாக சூழ்நிலை கண்டு பயந்து விட்டேன், என்ற விசுவாசத்தை இருந்து விட்டேன், இப்ப விழுகிறேன். அந்த விழுகிறேன் இருந்து என்னை தூக்கி எடுக்கிற தெய்வம் இயேசுதான் என்று அவன் ஆண்டவரே என் ஆண்டவரே என்று கூப்பிட்ட வேளையிலே, ஆண்டவரே ரட்சியம் என்று கூப்பிட்ட வேளையிலே இயேசு அவனை தூக்கி விட்டார். சொன்னாங்க அற்ப விசுவாசி என்று சொன்னாங்க. உண்மைதான், அற்ப விசுவாசியே, லிட்டில் ஃபெய்த் அப்படியாக சொன்னார் என்று சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு தெரியும் யாரை கூப்பிட்டால் ரட்சிக்கக்கூடிய தேவன் யார் அவனுக்கு தெரிந்தபடினாலே ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லவில்லை, அவர் தூக்கி விட்டார். என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்தினாலே உண்மையான ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானாலும் அல்லது அவாச குறைவே நாங்கள் விழுந்தும் விடவில்லை, எங்களை தூக்கி விடும்படியாக கதறுவதற்கு எங்களை கர்த்தராய் இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. எனவே இந்த நாளை நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதெல்லாம் சுமூகமாக போவோம் சொல்லி எல்லா நேரங்களிலும் நம்முடைய விசுவாசம் உண்மையாக பன்மடங்காக இருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சில வழிகளே ஒரு வீழ்ச்சி எங்களுக்கு காணப்படுகிறது. சில வழிகளே சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாக இருக்கிறபடினாலே அங்கு நாங்கள் பார்க்கிறோம் 2 நேரத்திலும் வந்து சூழ்நிலை மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவை காண முன்பதாகவும் என்னவா இருந்தது? புயல், அதாவது காற்று, பெருங்காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது, அலைகள் இருந்தது. அவன் தண்ணீரே நடக்கும் பொழுதும் என்ன நடந்தது? அதே விதமாக சூழ்நிலை மாறவில்லை. அவனுடைய விசுவாசம் மாறினபடினால் தான் அவன் இருந்தான். பாருங்க, சூழ்நிலை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது என்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஆதாரத்தை முழுமையாக நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். இதனாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த புயல் அடித்தாலும், எந்த கடல் கொந்தளித்து இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினாலே என்ன செய்ய முடியாது? நான் அவிழ்ந்து போவதில்லை என்ற விசுவாசம் இழக்கக்கூடாது. என்ற வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் இழந்திருந்தாலும், இனி என்ன வாழ்க்கை நீ முடிந்தாய் என்றிருந்தாலும், ஆனால் இந்த நாளை நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் எனக்கு ஜெயம் உண்டு என்று நீங்கள் நினைப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை நிச்சயமாக தூக்கி விடுவார். இங்க நான் பார்க்கிறோம், விழுகிறான். நாங்க எத்தனை பேர் நாங்கள் விழுகிறோம். நான் ஆசைப்படுறோம் நல்லா இருக்கணும்னு சொல்லி, ஆனா சில நேரங்கள் நாங்கள் விழுந்து விடுறோம். ஏன்னா உலகத்தில் நான் சந்திக்க முடியாதபடி நாங்கள் என்ன செய்யறோம், பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாதபடி என்ன செய்யறோம், அந்த விசுவாசம் நாங்கள் இழந்து கீழே போறோம். ஆனால் திருப்பி கூப்பிடைகளை வந்து தூக்குறாங்களவா, அதுதான் தெய்வம். ஏய், நீ என்ன விசுவாசிக்கல, நீ அவசுவாசியா இருக்க, அப்படியே போயா என்று அவரோட போனதே இல்லை. ஆமே, அவரோட விடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடாத தேவன். சில வேளைகள் உறவுகள் கைவிட்டுரும். என்னையா நீ திருப்பி திருப்பியே சொல்லிருக்க, அவருடைய நீ விடுவோம், நீ விட்டுருவோம் என்று சொல்லி உங்களை வந்து விலக்கிக் கொள்ளலாம், அல்லது உங்களை ஆகாதம் என்று விட்டுள்ளலாம். ஆனால் கர்த்தர் அப்படியாக செய்கிற தேவன் அல்ல. அவர் உண்மை நீங்கள் கூர்மையாக கூப்பிடும் பொழுதே அவர் உங்களை ரட்சித்து உங்களை மீட்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய யோசனை உயிருள்ள தேவன். அவர் நம்பினோர் ஒருவரை அவர் கைவிட்டு விடுவதில்லை. அவர் நம்பினோர் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை வேதம் சொல்கின்றது. எனவே இந்த நாளை நீங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சபையை நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே நீங்கள் ஒருபோதும் வெற்றிப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றுவார். எத்தனை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. நீங்க விசுவாசிங்க, தேவனுடைய மகிமை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்ற போகிறார். விசுவாசிங்க. கர்த்தர் 2012 ஆண்டிலே எல்லாவற்றையும் இந்த தலைகளாக மாற்ற போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய மகிமையை காணுவேன் சொல்லி நீங்க விசுவாசித்தா நடக்கும். இங்க பார்க்கின்றோம் காலேபுடைய வாழ்க்கையிலே அங்க நம்ம பார்க்கின்றோம் சொல்ல இந்த நிலைமைதான். 10 பேர் மெஜாரிட்டி என்ன செய்யறாங்க, எல்லாம் பயந்து இருந்தாங்க. ஆனா 2 பேர் மாத்திரம் தான் என்ன செய்தாங்க, மிகவும் அங்கு வந்து பிளத்தோடு இருந்தாங்க.
வேறு ஆவி உடையவர்களாக காணப்பட்டார்கள். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், வேதம் சொல்கின்றது, சத்திய வேதம் சொல்கின்றது. 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் சொல்கின்றார், என்னுடைய தாசனாய காலேப்பு வேறு ஆவியை உடையவனாய் இருந்தபடினாலும், முதலாவது சொல்கிறார், இவனுக்கு he got a different spirit. My servant Caleb not only has a different spirit, he also follow me wholeheartedly. அதாவது இவன் மாத்திரம் ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கின்றான் சொன்னால், என்னை உத்தமமா பின்பற்றினபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியால் அதை சுதந்திரித்துக் கொள்வார் என்ற ஆசுவாத்தை கருதுகிறார். இங்க நாங்கள் பார்க்கிறோம் சொன்னால், அவன் உத்தமமாய் பின்பற்றினான். இந்த நாளை நீங்கள் உண்மையாக நீங்க நிக்கலாம், நாங்கள் உண்மையாக பாசிட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க, என்ன அது ஆக சொல்லுவாங்க, உன்னுடைய கலாச்சாரம் அப்படியே பாசிட்டிவாக ஞான் சொல்லணும், ஐ கேன் சொல்லுவாங்க. உண்மைதான், அப்படித்தான் நாங்கள் காலை இருந்தாங்க, கர்த்தர் நினைக்க செய்வாங்க சொன்னாங்க. ஆனா இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அது பாசிட்டிவாக சொல்றோம். இந்த லைஃப்ல தான் நாங்க நல்லா இருப்போம் என்று சொல்லணும்னு சொல்லி அப்படியான ஒரு இது காரணம் இருக்குது. சைக்காலஜிக்கலாக எங்களை நாங்கள் சொல்லி எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ளலாம் இருக்கு. இங்கு பார்த்தவர்கள் அப்படியா இல்லை. இங்க சொல்லுகிறேன்னு சொன்ன காரணம் என்ன, ஒன்று உண்மையாக விசுவாசித்த ஆகிவிடும். அவனுக்கு உண்மையாக எல்லா சலஞ்சியும் அவன் ஏற்றுக்கொள்ள தன்மை கர்த்தரோடு இருக்கிற அந்த காலத்துக்கு விசுவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தின் ஊடாக நினைச்சான் கர்த்தரை அவன் உத்தமமாக பின்பற்றினான். எங்களுக்கு ரெண்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. சும்மா இருந்தோடு கர்த்தர் செய்ய போறதே இல்லை. ஆனா நாங்கள் கர்த்தரை நாங்கள் உண்மையாக நாங்கள் பின்பற்றுவோம். இந்த நாளுக்கு நீங்க கர்த்தரை உண்மையாக பின்பற்றுவீங்களா? நீங்க அப்படியாக கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுவீங்கன்னா நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்களோட வாழ்க்கையிலே தலைகளாக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றியாக மாற்றணும் சொன்னா பாருங்க, துதி செய்ய தொடங்கின பொழுது அவங்களுக்கே அடிபட்டு செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்க பாடினோம். உண்மைதான், கர்த்தரை துதிக்கைகளை எதிர்த்து வந்தவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே அடிபட்டு செத்துட்டாங்கன்னு சொன்னா யோசிப்பாரு, எப்படியா தெய்வம் இருந்தாரு. நீங்க சுத்தம் செய்யல, நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே நீதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி துதித்து பாடினவர்களே, கிருபை என்றும் உள்ளது என்று பாடின வேளையிலே, நீர் இப்படிய அதிசயம் பெரிது என்று சொல்லி பாடின வேளையிலே என்ன சொல்லிக்கிறது, உங்களை எதிர்த்து வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்களே அழிஞ்சு விட்டார். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம், நீங்க மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோட சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால நாங்கள் அப்படியாக கர்த்தர் சொல்றார், நீ என்னை உத்தமமாக பின்பற்றியா, நீ பாசிட்டிவா எடுக்கிற உண்மைதான், உண்மையா கர்த்தரை செய்வான நீ விசுவாசிக்கிற உண்மைதான். ஆனா என்னை நீ அப்படியாக பின்பற்றியா, உத்தம காலேப்பை போல என்னை உத்தமமாக நீ பின்பற்றுவியா, அப்படியா பின்பற்றுவியா, ஆனால் உனக்கு வாழ்க்கையே நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நாளும் எங்களோடு இடப்படுகின்றார், விசேஷமாக என்னோடு இடப்படுகின்றார். அதே நான் பார்க்க என்னபடியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சொன்னதை எப்பொழுது அவர் செய்து முடித்திருக்கிறார் பார்ப்போமானால் யோசுவா 15ஆம் அதிகாரத்திலே அந்த காரியமான நிறைவேறுகின்றது. அங்கு நாங்கள் பார்க்கின்றோம், அங்கு கர்த்தர் சொன்ன பிரகாரமாக, கர்த்தர் மோசேயை கட்டளையிட்ட பிரகாரமாக இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். தேசத்தை பங்கிட்ட வேளையிலே அங்கு காலை வந்து சொல்கின்றான், அப்பொழுது யூதாவின் புத்திரன் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்னுவையின் குமாரனாய காலே அவனை நோக்கி, காதேஸ் தன்னையாவிலே கர்த்தர் குறித்து உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடு சொன்ன வார்த்தையை நிறைவே, தேசத்தை வேறுபார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. எத்தனை வயசு? 40 வயதா இருந்தது. என் இதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். நான் என்ன செய்யறேன், அவர்கிட்ட அதாவது இதயத்தை ஒன்றும் நான் அந்த ரிப்போர்ட் ஒன்றும் சொல்லல, நான் என்னத்தை இதயத்தில் இருந்தோ அதைத்தான் சொன்னேன் என்று சொல்லி, ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர்கள் ஜனத்தின் இதயத்தை கரையப்படினார்கள். நானோ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆமென். நானும் என்ன செய்தேன், மற்றவர்கள் என்ன மாதிரி போனாங்க, மெஜாரிட்டி பிள்ளையாக போனாங்க, மெஜாரிட்டி வந்து சபையிலே பிள்ளையாக போனாங்க, மெஜாரிட்டி கர்த்தருக்கு விதமாக நடந்தாங்க, மெஜாரிட்டி வந்து இந்த
எங்களுடைய விசுவாசத்தை உண்மையாக கரையப்படினாலும் நான் என்ன செய்கிறேன் சொன்னால், நானும் என் தேவனாய கர்த்தரை நான் உத்தமமாக பின்பற்றினேன். இந்த நாளில் அப்படியான விசுவாசம் உங்களுக்கு தேவை. நீங்க என்ன நடந்தாலும், மெஜாரிட்டி என்னது சொன்னாலும், சட்டம் என்னது சொன்னாலும், ஊரவர் சொன்னாலும், நண்பர்கள் என்னது சொன்னாலும், எல்லாத்தையும் சொன்னாலும், நான் என்ன செய்வேன், நான் கர்த்தரை நான் உத்தமமாக பின்பற்றுவேன் என்று வாழ்க்கையை நீங்க கால் வைப்பாருங்க. அப்படி பார்க்கின்றோம். அவன் திருப்பி சொல்லுகின்றான், ஆனா அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சொந்தமா இருக்கிறது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். ஆமென். எப்ப கொடுத்த வாக்குத்தத்தம்? எப்ப காலைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? 40 வயசுல கொடுத்தது. 85 வயசுல தான் அங்கு கொடுக்கப்படுற கொடுத்த காரியம் நிறைவேறுகிறது. 45 years. இந்த நாளை நாங்கள் ஒரு கிழமை 2 கிழமை 1 வருஷத்துக்கு நாங்கள் கர்த்தருக்கு உத்தமமாக நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் என்ன செய்யறோம்? தாங்கிடுறோம், வருகிறோம். அதிகமாக ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யறோம்? வருவாங்க, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஓகே, என்ன நான் உலகம் ஒன்று நடக்கல, என்ன கேள்வி கேட்கிறோம்? நான் கர்த்தருக்கு உத்தமமாக நான் அவரை பின்பற்றினேனா? அதை நாங்கள் கேட்கிறோம். நடக்கல, 1 வருஷமாச்சு நடக்கல, 2 வருஷமாச்சு நடக்கல, 45 வருஷம் வந்து காலே கர்த்தருக்கு உத்தமமாக நடந்தான். 85 வயசுல தான் அவன் கேட்கிறான். கர்த்தர் சொன்னார்களவா, இப்ப பிரிக்க போறீங்க, அந்த பிரிக்கிற காரியத்திலே இப்படியாக கர்த்தர் சொன்னார்களவா என்று சொல்லி ஜோஷுவாக்கு சொல்றான். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன், மோசே என்னை அனுப்புகிற நாள் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. நான் சொல்றேன், 40 வயசுல இருந்த பலன் 85 வயதுல இருக்கு. இதை கேட்டு எனக்கு உண்மையான சந்தோஷமா இருந்தது, உண்மையான பெருந்தா இருந்தது. ஐயா, இந்த காலைக்குடைய ஆவி என்னிடத்தை வருவோம், அவன் பார்த்தவர்களாக நானும் பார்க்கணும், அவன் எப்படியாக கர்த்தரை பின்பற்றணும் என்று வாழ்க்கையில் நான் கர்த்தரை பின்பற்றும் போதே நான் 85 வந்தாலும் அந்த பெயர் எனக்கு இருக்கு. விசுவாசம் எனக்கு வந்து இந்த வசனத்தை பார்க்கவில்லை. ஏனென்றால் நேற்று நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் என்னுடைய பிள்ளைகள் அவங்க சும்மா குறுக்கு களியெல்லாம் கேட்பாங்க. சில பேர் சென்சிபிளா இருக்கு. அவட்டாங்க, அப்பா நீங்க 83 வயசு வந்த பிறகு, என் அம்மா செத்தா 83 வயசு தெரியும், அதுக்கு பிறகு நீங்க பாஸ்ல இருப்பீங்கன்னு சொல்லி இந்த நான் ப்ரிப்பேர் பண்ற காலம் அவங்க கேட்டாங்க, 83 நீங்க பாஸ்ல இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அப்ப மட்டும் சொன்னாங்க, ஓடின் பண்ணதானே இருக்கலாம் மற்றவருக்கு ஆசை உண்டா, அவர்களுக்கு அவையே ஆசை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் சிறுபிள்ளை இடைப்பட்டார். வயது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய காரியங்களுக்கு, கர்த்தர் செய்ய போற மோசமான காரியங்களுக்கும் வயது முக்கியம் அல்ல. இங்க நாங்கள் பார்க்கிறோம், 40 வயசுல இருந்த பலன் 85 வயது மட்டும் இருக்கு என்று சொல்லி அவன் செய்கிறான். நல்ல பூமியை பார்க்க சொல்லி அவன் சொல்லுகிறான், ஆயால் கர்த்தர் நாளே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தார், கல்லான தேசத்தை எனக்கு தார். நாம நினைச்சோம் 85 ஆயிடுச்சு, கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஹவுஸ்ல போயிருந்து வடிவாக டீயும் குடிச்சு வடிவாக இருந்து விசிட் பண்ணி மெல்லவா நடந்துக்கலாம். இல்ல எனக்கு இந்த பசுமையான விரைவு இந்த மலை தேசத்தை தரணும் சொல்றான். பாருங்க எப்படியான விசுவாசம் இருக்கு. அவன் சொல்லுகிறான், ஒரு காலத்தை அவன் சொல்லுகிறான், அதாவது கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அங்க இருக்குமான பட்டணமான ஜனங்களை நான் துரத்தி விடுவேன். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தருக்கு நான் உத்தமமாக நடப்பேனால் அதை கர்த்தர் செய்வார். நான் போவேன், நான் நடப்பேன், அவர் செய்வார் விசுவாசம் இருப்பாங்க. அந்த நாளை நாங்க பார்க்கணும். எங்களுக்கு என்ன செய்யறது, வயது போச்சு, இன்னைக்கு கை பிடிக்குது, கால் பிடிக்குது, உண்மைதான் தேய், உண்மைதான் தேய். ஆனா கர்த்தருக்காக நீங்க எழும்பேல தேய்ந்தாலும் நீங்க செய்வீங்களா? கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நீங்க விசுவாசிங்க, டோன்ட் புட் யூ டவுன். ஏன்னா நாங்க பார்க்கிறோம், 85 வயசுல மலை தேசத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு ஒரு 85 இருக்கீங்களா? இல்ல, ரூஸ் போசாசி தான் 83. அவரே இப்போ அடுத்த இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்யப்படாது பேப்பர்ல ஓட்டுத்தாங்க. பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கே கர்த்தர் கொடுப்பாங்க. கர்த்தரை நாம பின்பற்றும் போது எவ்வளவு பெரிய காரியங்கள் நான் செய்ய முடியும்.
நாளை இந்த வாழ்க்கையில நீங்கள் ஒரு முடிவெடுக்க நினைக்கிறாங்க. எனக்கு என்ன வாழ்க்கையில முடிஞ்சதப்பா, நான் நீ வந்து என்ன செய்யறது, ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொண்டு நான் பென்ஷன் எடுத்துக்கொண்டு அப்படியே இருப்பேன் நினைக்காதங்க. இனிதான் உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. இனிதான் என்னுடைய குடும்பத்துக்கு சில காரியங்கள் ஆரம்பிக்கின்றது, இனிதான் கத்தருக்கு சில காரியங்கள் ஆரம்பிக்கிறது, இதுதான் என்னுடைய அதாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கத்தர் இந்த குறிப்பிட்ட காலங்களில் செய்யப்படுற விசுவாசம் சொல்லுங்க. நீங்க நம்ம பார்க்கணும் 45 வருடத்துக்கு பின்பதாக அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாங்க 45 நிமிஷத்திலே நாங்க என்ன செய்யறோம், கர்த்தருக்கு கொடுத்த நம்பிக்கையை நாங்கள் எழுந்து விடுறோம். எத்தனையோ தடவை சொன்னீங்க நாங்கள் தள்ளாடி போகிறோம், சூழ்நிலையை நாங்கள் விடுத்து விடுகிறோம். ஆனா நமக்கு 45 வருஷம் அவன் வந்து பின்பற்றினபடினாலே அங்க நம்ம கொடுக்க 14 சொல்லுகிறது. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாய காலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். சுதந்திரமாய் கர்த்தர் சொன்னா அவர் செய்வார். கர்த்தர் சொன்னா அவர் அதை செய்வார். ஆனால் நடக்கிற காலங்களில் பல சூழ்நிலைகள் கூட அவனை கடந்து செல்லலாம். சிலருடைய so many we have to face so many discouragement. ஆனால் நாம் என்ன செய்யணும், தளம்ப இருக்கும்போதே கர்த்தர் சொன்னது காரணமாக காலத்துக்கு சொன்ன காலத்தை செய்து முடித்தார். சுதந்திரிக்கிறதுக்கு ஆக்கி விட்டார், உரிமை கொடுத்தார். அவனுக்கு மாத்திரம் அவருடைய சந்ததிக்கு அதை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாளே அந்த 2 மனுஷரை போல, யோசுவாவை போலவும் காலைக்கு போலவும் நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா? அல்லது 10 அந்த பேட் ரிப்போர்ட்டை கொடுத்து டிஸ்கரேஜ்மென்ட் ரிப்போர்ட்டை கொடுத்து கர்த்தர்களை கைவிட்டால் நாங்கள் திருப்பி போயிடுவோம் ஐயா, திருப்பி 8 தேசத்துக்கு போயிடுவோம், பழைய வாழ்க்கைக்கு நாங்க போயிடுவோம், அது பரவாயில்ல, நாங்க செத்து மடிஞ்ச அடிமைத்தனத்தை இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போகிறீங்க. தன்னோட வாழ்க்கையில அப்படித்தான் நாம செய்வோம். கர்த்தருக்குள்ளாக கிட்ட வாரம் பார்த்தேன், நான் நெச்ச பிரகாரமா கர்த்தர் செய்ய கர்த்தர் செய்யல பார்க்கிறோம். நான் வந்து செய்வார், சரியான முறையிலே தான் அவர் செய்வார். இஸ் a perfect God. எங்களை காரியம் இல்லை, அது பரவாயில்ல சமாளிச்சு விடுவோம், சரியா? ஊத்தே இருக்கா பரவாயில்ல, சீலியை போயில போட்டுவிடுவோம். அப்படிதான் நாங்க செய்யறது. கீழே ஊத்தே இருக்கா மேசையில பரவாயில்ல, நல்ல ஒரு சீலியை வாங்கி போட்டோம்னா தெரியா, தெரியா. அப்படியா கர்த்தரோட வாழ்க்கையில அவர் செய்ய போறதா? இஸ் a perfect God. பெர்ஃபெக்ட் தான் என்ன செய்வார் என்றால் அவர்களை அவர் மனநிறுத்துவார். எனவே நான் இந்த நாளே கர்த்தர் அப்படி அவர் பெர்ஃபெக்ட் God இருக்கிறார். உலகத்தை படைக்கும் போதே நான் முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கின்றேன். தேவன் வெட்டாந்தரையை பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். பாருங்க, நீங்க பாத்து செய்துட்டு பார்த்து சொல்லுவீங்க, நல்லா இருக்கா, வடிவா இருக்கு, அப்படித்தான் நான் சொல்றேன். எங்களை உருவாக்கும் போதே அறமுறையா விட்டுட்டு அவர் நல்லதுன்னு சொல்ல போறது. எங்களை சரியான முறையை மூல் பண்ணி அவர் செய்கிறது. எங்களை புது சிருஷ்டியாக மாற்ற தேவனா இருக்கிறபடினாலே அவன் காலம் எடுக்கும் ஐயா, காலங்கள் எடுக்கும். பரந்த வாழ்க்கை நாங்கள் நிச்சயம் என்றால் இந்த 10 அந்த பேர்களை போல என்ன செய்கிறார்கள், அருவாச வழியிலே நாங்கள் திருப்பின வாழ்க்கைக்கு சென்று விடுவோம். அடிமத்திலே நாங்கள் சீர்திருத்தோம் என்று சொல்லி வேற வழிகளை பின்பற்றி வேற தரவுகளை ஏற்படுத்தி கொண்டு போற பரிதாப நிலைகளை பலர்கள் சென்று அங்கு முந்திருந்த நிலைமையை பார்க்க மிகமான பயங்கர நிலைகளை கடந்து செல்வதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நாளே அந்த 10 பேரை போல நீங்க இருக்க போறீங்களா? பழைய வாழ்க்கை நம்ம சொல்றோம் இருக்க போறீங்களா? அல்லது கர்த்தர் இந்த சபையை எனக்கு காட்டினார், கர்த்தரோட வார்த்தை எனக்கு தந்திருக்கின்றார், கர்த்தர் நிலத்தை தந்திருக்கின்றார், கர்த்தர் எனக்கு தூக்கி விட்டிருக்கிறார். நிச்சயமாக வாழ்க்கையில யார் என்னை எதிர்த்தாலும் என்னை வெல்ல முடியாது, யார் எனக்கு துரோகம் செய்தாலும் என்னை மேற்கொள்ள முடியாது, யார் எனக்கு விரோதமாக நடந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற விசுவாசத்தை செல்கிறார்கள். என்ன காரியம் வந்தால் கர்த்தர் என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை என்னவா இருந்தால் அவரை மன்னிப்பார். மற்றவர்கள் பார்த்து சொல்ல அவன் ஆகாதவன், உன் பயங்கரமானவன், உன் கொடியவன், உன் மிகமான துஷ்டன் என்று எத்தனை பேர் சொன்னாலும் என்னை கர்த்தர் மன்னித்து என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை புது மனுஷனாக நிச்சயமாக மாற்றுவார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்படியா அன்புள்ளது அந்த 2 மனுஷர்களை போல யோசுவாவையும் நீங்கள் உண்மையாக காலேபையும் போல நீங்க என்ன செய்யுங்க, தொடர்ந்து செல்லுங்க. கடந்தால் தொடர்ந்து செல்லுங்க, தொடர்ந்து விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை பார்க்கின்றோம் சொன்னார். அவங்க என்ன செய்றாங்க, அந்த 2 மனிதர்கள் என்ன செய்றாங்க, அதாவது கர்த்தரை விசுவாசித்தாங்க.
அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தாங்க. கர்த்தர் சொன்னார், உண்மையாக இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை அவர் விசுவாசித்தாங்க. ஆனால் மற்ற 10 பேர் என்ன செய்தாங்க? தங்களை நம்பினாங்க. I can't do that. நான் செய்வேன், நான் செய்வேன், இது எனக்கு செய்ய முடியாத அப்படியான விட்டு வருது. இதனால அப்படியான நிலைமையை செய்யாதீங்க. உங்கள் பிறனை போகாதீங்க, கர்த்தருடைய பிறனை செல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதனாலே எங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினாலே அவர் இல்லாதவர்கள் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுக்கு துணையாக வர ஆயத்தமா இருக்கின்றார். அங்க நம்ம பார்க்கிறோம், பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் கடலை நடப்பது போல நானும் நடக்கும்படியாக கட்டளையிடும் என்று சொல்லும் போல அவர் சொல்றார், நீ வா, நீ வா என்று சொல்லுகிறார். நீ வா, நீ நடந்து வா. இந்த நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் வந்து என்ன சொல்றார்? நீ வா எப்பா. கர்த்தர் நீ வா, நான் உன்னை நடக்க வைப்பேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை உண்மையாக பரிசுத்தப்படுத்துவேன், நான் உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பேன், நான் உன்னை புனித சிஷ்யாக மாற்றுவேன் என்று நாளை வா என்று சொல்கின்றார். நீங்க செல்வீர்கள் என்றால் எங்களுக்காக சிலுவையிலே மரித்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ என்று வேதம் சொன்ன பிரகாரமாக நிச்சயமாக அவர் செய்தியை முடிப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் அவர்களுக்கு வாருங்க. ஆண்டவரே நான் வாருவேன் அப்பா, நான் விழுந்து போயிருந்தேன், இப்பொழுது நான் வாரேன், என்னை ஏற்றிக்கொள்ளும், என்னை வழிநடத்தும் என்று நீங்க சொல்லுங்களே, கர்த்தர் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு புனித சிஷ்யாக மாற்றி உங்களை வாக்குத்தத்த பூமியிலே அவர் கொண்டு சேர்ப்பார். ஏனென்றால் அவர் எங்களுக்காக சிலுவையிலே சிலுவையிலே அவர் மரித்திருக்கின்றார். எங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நாங்கள் சுமக்க வேண்டிய பாவங்கள் எல்லாத்தையும் சிலுவையை அவர் சுமந்தபடியினாலே நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சுமக்க வேண்டிய அக்கிரமங்களை அவர் சுமந்தபடியினாலே நாங்கள் அக்கிரமங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சுதந்திரத்தை பிறந்ததாக அவர் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தபடினாலே அவரை விசுவாசிக்கிறானால் தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். இந்த நாளே அப்படியான விசுவாசத்தோடு கடந்து செல்லும்படியே நீங்கள் பார்த்து சுமக்காமலே வாக்குத்தத்த பூமியை நீங்கள் உண்மையாக சுமங்க. தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் பாதமாக நினைச்சாதீங்க. தேவன் சொல்றார், இதை செய்யாது அதை செய்ய என்று சொல்கிறார். அந்த செய்யாத காரியம் உங்களுக்கு பாதம் நினைக்காதீங்க. தேவனுடைய கட்டளைகளை பாதம் நினைக்காதீங்க. அது பரிசுத்தத்துக்குரியது, நல்லதுக்கு சொல்லி அந்த சுமையை நீங்க சுமந்து சேருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.